வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடாமுயற்சி படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்பா முடியல. ரொம்ப நாளாக இந்த ஒரு தருணத்துக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் படமும் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் படத்துலேருந்து அப்டேட் வருது. ஆனால் அஜித் அவரோட படத்துலேருந்து அப்டேட்டே வரல. அதனால அஜித் ஃபேன்ஸில் ரொம்ப ஏங்கி போயிட்டாங்க. அப்டேட் வந்தது, ஆனால் விடாமுயற்சி படத்துலேருந்து அப்டேட் வரல. குட் பேட் அக்லி படத்துலேருந்து அப்டேட் வந்தது. அதனால இந்த விடாமுயற்சி படத்து மேலே வச்சு எதிர்பார்ப்பு அப்படியே குட் பேட் அக்லிக்கு மாறிடுச்சு. இப்போ ஒரு வழியாக விடாமுயற்சி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னைக்கு விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ரூமர் நினச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா விடாமுயற்சி டீம்லேருந்தே சொல்லிட்டாங்க 11/8 விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அப்டேட் விடாமல் இந்த மாதிரி டைமுக்குலாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கட்ஸ் வேணும். சரி, இப்போ இந்த விடாமுயற்சி டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துலாம். அதுக்கப்புறம் இந்த விடாமுயற்சி டீசர் பற்றி நம்ம பேசலாம். செமையா இருக்காப்ல. ஓடு. ஓகே, டீசர் பார்த்தாச்சு. தமிழ் படம் மாதிரியே இல்லை, ஹாலிவுட் லெவலில் இருக்குது. டீசர் வந்து ரொம்ப பில்டப்பாக இல்லாமல் மாசாக இல்லாமல் ஒரு சல்டல்ட்டாக ஒரு சூப்பரான டீசராக இருக்குது. ஏகேவோட லுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு விடாமுயற்சி படத்தில் இருந்த ஒருத்தான டீசர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டீசர் அஜித் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு செமையான ட்ரீட்டாக இருக்கும். இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்டர் மகிழ் திருமணி தான் எடுத்திருக்காப்ல. இந்த படத்தில் அஜித், அர்ஜுன், ட்ரிஷா, ரெஜினா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை லைக்கா தான் தயாரிச்சிருக்கு. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்துக்கு யார் சினிமாட்டோகிராஃபினா ஓம் பிரகாஷ் நிராவுசா அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்ல. அஜித் அவர் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் செமையாக கொடுக்குறாப்புல. அப்டேட்டை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் இது மாதிரி அடுத்த வருஷம் இருக்காதான் எனக்கு தோணுது. எதனாலனா இந்த விடாமுயற்சி படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குட் பேட் அக்லி படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடாமுயற்சி படம் வரனால குட் பேட் அக்லி படம் தள்ளி போகிறது கூட சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போது அடுத்த வருஷம் அஜித் ஃபேன்ஸுக்கு அப்டேட் வந்துட்டே தான் இருக்கும். அதனால சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ இந்த டீசரை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் அர்ஜுன் அவரோட கேங் கூட சேர்ந்து கார் டிக்கிலேருந்து ஒருத்தர் தூக்கி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுலேருந்து தான் இந்த டீசரே ஸ்டார்ட் ஆகுது. இந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா அஜித் அவர் யாரையும் தீவிரமாக பதட்டமாக தேடிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒருவேளை ட்ரிஷாவை கூட தேடிட்டு இருக்கலாம். அப்படி தான் இந்த டீசர்லேயே காமிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு ஃப்ரேமில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் காணா போனவங்க லிஸ்ட்லாம் எடுத்து போர்டில் ஒட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு டேக்கு காமிக்கிறாங்க. அதில் என்ட்ரி ப்ரௌசர் அவரோட ஃபோட்டோ இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த இட்டு படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார்ல, அவரு தான் இது. இவரோட ஃபோட்டோ எதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. எனக்கு என்ன தோணுதுன்னா, மகிழ் திருமணி அவர் இந்த காணா போனவங்க லிஸ்ட்லாம் எடுத்து ஒரு போர்டில் ஒட்டி இந்த மாதிரியான ஒரு டேக் காமிக்கலாம், இதில் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு ரிஃபரன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காது தான் எனக்கு தோணுது. இல்லைனா சம்மந்தம் இல்லாமலாம் வைக்க மாட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி ஐடென்டிட்டியில் வைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் மகிழ் திருமணி.
அதுக்கப்புறமா இந்த டீசர் ஃபுல்லாவே ஏகே ஒரே ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. என்னன்னு ஒரே லொகேஷன்ல நடக்கிற மாதிரி தான் எல்லா ஃப்ரேமையும் காமிச்சிருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒரே நாள்ல நடக்கிற மாதிரியான ஸ்டோரியா கூட இந்த படத்துக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த விடாமுயற்சி படம் எடுக்கும் போது பிரேக் டவுன் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தை இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் இந்த விடாமுயற்சி படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த விடாமுயற்சி படத்தையும் பிரேக் டவுன் படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, அஜித்தும் ட்ரிஷாவும் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அந்த சமயத்துல ஒரு மாஃபியா கேங் ட்ரிஷாவை கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாஃபியா கேங் வேற யாரும் இல்ல, ஆக்ஷன் கேங் தான். அவரோட பார்ட்னரா ரெஜினா வராங்க. அது ஸ்டார்டிங் ஃப்ரேம்லயே காமிச்சிருந்தாங்க இந்த டீசர்ல. இவங்களாம் பிளான் பண்ணி தான் ட்ரிஷாவை கடத்திடுறாங்க. நம்ம ஏகே ட்ரிஷாவை கடத்திட்டு போனது யாரு, ட்ரிஷாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துக்கு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்படி கூட இருக்கிற சான்ஸ் இருக்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி இதுதானா, இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தை இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் எடுத்திருக்காங்களா, இல்லை ரீமேக்காவே இந்த விடாமுயற்சி படத்தை எடுத்திருக்காங்களா அப்படிங்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். ஆனால் இந்த பிரேக் டவுன் படம் வந்து டியூரேஷன் கம்மி தான். இந்த படத்துக்கு 2 மணி நேரத்தில் இந்த படம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த விடாமுயற்சி படம் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா சீன்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம ஏகேமோ ட்ரிஷாவோ எங்கே மீட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எங்கே லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கலாம் இந்த படத்தில் காமிப்பாங்க. அதை இந்த டீசர்லேயே காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிஷா வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது வேறு யாரெல்லாம் நம்ம ஏகே தான். அந்த லுக்கில் நம்ம அஜித் அவரோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த விடாமுயற்சி படத்துலேருந்து ரிலீஸ் ஆன ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் இந்த மாதிரியான சீன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த டீசரை நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு. இந்த டீசரோட கட்ஸு ஃப்ரேம் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் காமிக்கிற அந்த ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், நம்ம அஜித் அவர் அந்த கார்லேருந்து இறங்கிட்டு வர ஃப்ரேமாக இருக்கட்டும், காரோட டிக்கி ஓப்பன் பண்ணுற ஃப்ரேமாக இருக்கட்டும், அவர் ஃபைட் பண்ணுற ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த டீசர் பார்க்கும் போதே மகிழ் திருமணி அவரோட ஸ்டைல் அப்படியே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்ப பில்டப்பாக மாசாக இல்லாமல் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி இதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படம் பிளாக் பஸ்டர் படமாக அமையும். தல அஜித் அவரை வச்சு மகிழ் திருமணி செதுக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டீசரில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கும்போது கடவுளே அஜித்தே அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. உங்களுக்கு அப்படி தான் இருந்ததா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதோ இந்த டீசரில் நான் ஹிடன் டீட்டெயிலாக நான் விட்டுட்டேனா அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டீசர் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.